ஆஃப்டர் மெனி இயர்ஸ் என்னோடய முடியை நான் இன்றைக்கி கட் பண்ண போகிறேன். ஸோ டென்மார்க்கில் வந்துட்டு இது வரைக்கும் நான் ஹேர் சலூன் போய் எனக்காக ஹேர் கட் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட் டைம் அந்த ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடி வெட்டுறதுக்காக ஹேர் சலூன் வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து நார்மலாக நம்மளால் உள்ளே போயிட்டு டக்குன்னு வந்து முடி வெட்ட சொல்ல முடியாது. அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு தான் போகணும். என்னோடய ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்துட்டு அவங்க ஃபேஸை காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நான் இந்த வீடியோவில் அவங்களோட ஃபேஸை காட்ட போகிறதில்ல. பட் அவங்க எப்படி முடி வெட்டினாங்கன்னு சொல்லி ஃபைனலாக பாருங்கள். என்ன கட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஹேர் கட் பண்ணும்போது நம்மளுக்கு டயர்டாக இருந்துச்சுன்னா இங்கேருந்து நம்ம வந்து ஹாட் ட்ரிங்க்ஸ், கோல்ட் ட்ரிங்க்ஸ், ஸ்நாக்ஸ் எது வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ரீ தான். நான் இவங்க கிட்ட ஒரு பிக்சரை காமிச்சு இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து அந்த பிக்சரை வந்து ஒரு செகண்ட் கூட பார்க்கல. ஓகே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நானும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே எப்படி அவங்க அழகாக கட் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹேர் கட் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே செட்டிங்ஸ் பண்ணினா முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு செட்டிங்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க ப்ராடக்ட்ஸ்லாம் எடுக்க போயிட்டாங்க. ஸோ செட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் கேட்டது இந்த ஃபீல்ல நான் பாட்டு கேட்டேன். ஆனால் அவர் எனக்கு கொடுத்தது என்ன தேடி வந்த அஞ்சல. செட்டிங்ஸ் தான் நான் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. பட் நான் வந்து அதுக்கப்புறம் வீட்டில் ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டேன். இதான் என்னோடய ஃபைனல் ஆஃபீஸ் லுக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.